கீரையெல்லாம் அலசி நான் தாங்க கொடுத்தேன் அம்மாக்கிட்ட. அம்மா வந்து அந்த கீரையில் பூண்டு, தக்காளி, அப்புறம் புளி, மிளகா எல்லாம் போட்டு வேக வச்சு அப்புறம் அதை நல்லா கடைஞ்சி கொடுத்தாங்க என்கிட்ட. செம்மையாக இருந்துச்சுங்க, செம்ம டேஸ்ட்டு, வேறு லெவலில் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் நம்ம அம்மா கையில் வாங்கி சாப்பிட்றது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த டேஸ்ட்டு உலகத்தில் ஈடு எதுவுமே இல்லை. அதோட வேகட்டுன்னு நான் போய் வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேங்க. வெளியில் நீங்கள் பார்த்தா அந்த சந்திரன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு பிரகாசமாக இருந்துச்சு. வீடியோலையும் காமிச்சிருக்கேன், பாருங்கள் எல்லோரும். அம்மா வந்து அந்த பின்னாடி எண்ணெயெல்லாம் தெரிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த நியூஸ் பேப்பர் இருக்குல்லங்க, அதெல்லாம் ஒட்டி வச்சுருப்பாங்க. அவங்க எப்போதுமே கிச்சன் நீட்டாக வச்சுக்குவாங்க. எவ்வளோ அழகாக இருக்கு இன்னைக்கு. வெளியில் அம்மா கொஞ்சம் அந்த பீக்கஞ்செடி, சோரை செடி எல்லாம் போட்டிருந்தாங்க. அதிலெல்லாம் காய் கிடந்துச்சு. நான் காய் இன்னொரு நாளைக்கு காமிக்கிறேங்க. அப்புறம் போன வருஷம் போட்ட பாவக்காய் செடியிலேருந்து விதை எப்படியோ முளைச்சிருக்குங்க. அதுவுமே அது நீளமாக போய் அதில் ஒரே ஒரு காய் கிடந்துச்சு. அது பழுத்துருச்சு. அந்த நாளைக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் அம்மா வந்து கத்திரி செடியெலாம் ஒண்டி வச்சுருந்தாங்க. கத்திரி செடியெலாம் நாளைக்கு காமிக்கிறேன். கண்டாதான் இருந்துச்சு, பூ பூத்துருச்சு அந்தரில். கொஞ்சம் பொழுதாகவும் அந்த பக்கம் போகல. நான் நாளைக்கு காமிக்கிறேங்க. அது என்னமோ தெரியல, அம்மா கடைஞ்சிட்டு இருக்கும்போதே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி நாட்கள்லாம் எச்சு ஊறிச்சிங்க. அதை வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு திருப்தியாக இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டுங்க, நான் வேறு லெவலுங்க, சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு இருந்துச்சு. ம்